ஹாய், நான் ஆப்பிள் ரேணு. இப்போ கள்ளக்குறிச்சியில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது பார்த்தீங்களா? கள்ளச்சாராயம் குடிச்சு இவ்வளோ பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்கலாம் வந்து ஒன்று இராணுவ வீரர்களாக இருந்திருப்பாங்களோ, இல்லை உலக சமாதான தூதர்களாக இருந்திருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் 10 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்களாமா. 10 லட்சம், சரி, ஓகே, அவங்க குடும்பம் கஷ்டப்படும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க, ஓகே. ஆனால் இதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே வந்து விவசாயம்ன்றது மெயினானது ஒன்று. நம்ம சாப்பிட்றது பூவா சாப்பிட்றது அந்த விவசாயங்களால் தான் நம்ம சாப்பிட்றோம். அவங்களுக்கு ஒரு மழையில் ப்ராப்ளம் ஆகிட்டு அந்த நெல் பயிரெல்லாம் பிரச்சனையாக இருந்தப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு நிதி உதவின்னு எதுவுமே கொடுக்கல. இதெல்லாம் அந்த தியாகிங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்களாமா. இது எந்த வகத்தில் சாத்தியம் நல்லது அப்படின்றது தெரியல எனக்கு. இந்த மாதிரி டவுட்டு உங்களுக்கும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், சரிங்களா? அதாவது இந்த மாதிரி யோசிச்சுருக்கிறீங்க கரெக்டு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறேனோ அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்குது. அதனால் சொல்லுங்கள், சரிங்களா? எத்தனை பேர் நம்மள மாதிரி இருக்கிறாங்கன்னு நம்மளுக்கு பார்க்க ஒரு ஆசை இருக்குது இல்லையா? அதனால் கேட்குறேன். அந்த காலத்தில் தலைவர்லாம் எப்படிலாம் இருந்தாங்கப்பா. காமராஜர், அறிஞர் அண்ணா, அவங்க ஆட்சியெலாம் நம்ம பிறக்கலையே அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு அவ்வளோ ஒரு இதுவாக இருக்கும். எங்க இப்போ தான் ஆட்சியாக நடக்குது.